கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இந்த பீச்சில் வந்து சன்செட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ we are waiting for sunset. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சூரியன் கடலுக்குள்ளே போகிறதை நாம் காணலாம். யார் பாது வரம் போங்கப்பா. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைவன் ரெஸ்ட் எடுக்க போகிறான். உள்ளே போய் பியூட்டிஃபுல். வாவ், கொஞ்ச நேரம் என் சொந்த கண்களினால் பார்க்கும்போது, என் கண்ணில் நேராக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஐயோ, யாரா அதுக்காக தொப்பி தலையா? இப்படி வா தொப்பே, தொப்பி தொப்பி, உட்கார உட்கார. It's going down. It's going down. Down, down, down. It's going down. Down, down, down. Oh. இது பேர் தான் செவ்வானமோ? போகுதுப்பா. நேரில் பார்க்கறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓ மை காட். ஒரு முறை கன்னியாகுமரி பீச்சில் சன்செட் பார்க்கறதுக்கு போகணும். பார்த்தா நாங்கள் போகிறதுக்குள்ளே சன் செட் ஆகிடுச்சு உள்ளே. அப்புறம் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு போனோமா, நாங்கள் போகிறதுக்குள்ளே சன்ரைஸ் ஆகிடுச்சு. இத்தனைக்கு நாங்கள் சீக்கிரமாக தான் போனோம். ஆனால் கும்பல் நிறையா இருந்தது பக்கத்தில் போய் பார்க்க. அதனால் பார்க்க முடியல. அம்மா நாய்க்குட்டே வரோம் போம்மா. ஆஹா. ஆனால் இங்கே பார்த்து புட்டு நினச்சதெல்லாம் நடக்குது. பாதி போயிட்டு வா. இந்த பீச்சில் கன்னியாகுமரியில் அப்படியே சூரியன் எப்படி வந்து ஏந்திரிக்குமோ, எப்படி மறையுமோ, அதே போல் இங்கேயும் வந்து சூரியன் மறையிறது அப்படி இந்த வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. போயிட்டான்டா போகிறான்டா. அங்கே கரெக்டாக ஒரு படகு வேறு இருக்குது. இதில் தெரியல கேமராவில், பட் ஆனால் நேரில் செம்மையாக இருக்குது. இந்த சவுண்டு எங்கே தெரியுமா கற்றுக்கிட்டேன்? சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வரும்போது எனக்கு வந்து படம் பார்க்கறதுக்கு அந்த ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெட்ஃபோன் இல்லை என் சீட்டில். அதனால் நான் வந்து அங்கே வந்து ஏர் ஹோஸ்டஸை கேட்டேன்னா, அப்போல நான் எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஐ டிடன்ட் கெட் அன் ஏர்ஃபோன் அப்படி சொன்னேன் பேர். அவங்கள உடனே ஐ வில் கெட் இட் ஃபார் யூ அப்படின்னாங்க. அதுலேருந்து கற்றுக்கிட்டேன்.